பொம்பளைகளை மதிக்கணும் மறுபடியும் மதிக்கணும். மதிக்க தெரியாத பசங்க 2 பேர் வந்துருக்கீங்க. பொம்மநாட்டி மதிக்க தெரியும். பொம்மநாட்டி முதல்ல மதிக்க தெரியுமா? இந்த கம்பெனிலே மதிக்க தெரியும் ஒரே ஒரு ஆள், நாங்க 2 பேர் மட்டும்தான் இந்த கம்பெனிலே. ஆமா, பொம்பளை 2 பேர். அவன் இல்ல, அவன் பிளக்கா பையன். அவன் என் வீட்டு பாத்ரூம் ஜக்கு. அவன் இல்லம்மா, கம்பெனிலே மதிக்க தெரிஞ்சாலும் ஒரே ஆள் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆமா கொலவுக்கு வாசிக்கிறாரு. யாரு அவரு? முகவரி மாஸ்டர். ஓ சார், பொம்பளை எப்படி சார் மதிக்கணும்? ஒரு பொம்பளைய வந்தா எப்படி மதிக்கணும்? அதான் எப்படி பொம்பளைய மதிக்க வேணும். மறுபடி நீ போகாத இடம் போனா உனக்கு செருப்படி தேவையான அவன் மதிக்கிறோம். அப்ப இப்படி மதிக்கிறோம். சரி சொல்லுமா. என்ன இப்படி நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்துருக்கீங்க? ஜிகு ஜிகு ஜிகுப்பா ஜிகுப்பா ஜிகுப்பான்றதா? ஓ இப்படி வருங்கிறீங்க. நீங்க மட்டும் ஜிகு ஜிகுன்னு வந்துட்டா நானும் ஜிகு ஜிகுன்னு வந்துட்டேன். பொம்பளை எப்படி வேணாலும் வருவேன் நான் ஜிகு ஜிகுன்னு. சரி சொல்லு மச்சான். அதுல என்ன பார்த்த உடனே என்ன கோடுடா? இல்ல நான் தோறுடா. சொல்ல மாட்டேன். நானே சொல்லிட்டா?
இருக்கான். சேலம். ஆமா, இப்ப என்ன சீசன்? மாம்பழம். மாம்பழ வியாபாரம் பண்றதுக்கு போலாம். சேலத்து மாம்பழம் இல்லம்மா, அங்க நான் வரல. சேலத்துக்கு வரல அம்மா, சேல்ஸ் பண்ணி கொடுவோம் நீ. சேலத்துல போது மாங்காய் சீசன் வேற. வேணாம் வேணாம், அந்த பாவப்பத்தே வேணாம். சேலத்துக்கு வர மாட்டியா? வேணாடி அம்மா, அங்க வரதில்ல நான். சரி, வேற எங்க கூட்டிட்டு போறது? எங்க பச்சா ஆசைக்கு முடி வளர்த்து அள்ளினால ஆசைக்கு முடி வளர்த்து அள்ளினால கொண்டை ஐயா கொண்டை முதல்ல குட்டி பையா ஆசைக்கு முடி வளர்த்து உனக்கு வந்து கோழி குஞ்சு வியாபாரம். வண்டியில மூட்டை கட்டிக்கா, எல்லாம் லோடு பண்ணி ஏத்திக்கா. எனக்கு ரோட்டு வருமா மீன் குஞ்சு பாரு, அது கடை போட்டு கொடுத்துருந்தா எனக்கு கடையை ஓரம் ஒரு வியாபாரம். வழியில் ஒன்றும் இல்லை, மீன் குஞ்சு பூரா செத்து போயிருந்துங்களா? செத்து போயிருக்கு. ஆமா, இப்ப நான் அடிக்கிற வெயில கம்மனுக்குதா பூரா தீஞ்சு போயிரு. மீன் குஞ்சுமானா எந்த குஞ்சு வியாபாரமான நம்ம ஏரியாவில் தானே இது வெயில் ஜாஸ்தி. எப்பா எல்லாமே அப்படித்தாங்க, போரா செத்து சொன்னா பாய் பேசி வளர்ந்து அந்த சூரியனை போய் திருப்பி வச்சுட்டு வந்தாரு. ஆமா, இப்படி திருப்பி ராத்திரி இந்த மாதிரி பண்ணிடலாம் தாங்க. சரி வச்சா அங்க மாதிரி தானா? வேற என்ன உனக்கு? அப்படி விதவிதமான குழம்புல சிறந்த குழம்பு. என்ன குழம்பு? அந்த மாதிரி குழம்பு நீ சாப்பிட்டுவே மாட்டேன். என்ன குழம்பு தெரியுமா? சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு கொத்தமல்லி கட்டலான்னு குத்தரிய சாமத்தில நியாயமான சாமத்தெல்லாம் குத்துல கொத்தமல்லி குழம்புக்கு மீன் குழம்புக்கு கொத்தமல்லி வச்சாதான் நல்லா இருக்கும், ருசியா இருக்கு. ஆமா, இல்லைன்னா அது சொரணியே காது. அந்த மாதிரி இப்படியா சூடு சொரணியோட வந்துருக்கிறியம்மா? நீ யாரு? சரி, உன் பேரு? அதனால போனா போகும். தெய்வம் ஓட்ட சபை. இந்த சபையின் முன்பாக பாஞ்சாலம்மன் கோவில் முன்பாக முதலாக பெண்ணாக அவதாரம் எடுத்து நான் வந்திருக்கிறேன். நான் யார்? யாருடைய தங்கை? என்னுடைய பெயர் என்ன என்ற விவரத்தை சொல்லலையா?
கொடுங்கோலாட்சி செய்து வரக்கூடிய வைத்ததை சட்டம் பகுத்ததை திட்டம் என்று சொல்லி ஆட்சி செய்து வரக்கூடிய கம்சபுவாடம் அண்ணன். அவர் யார் தெரியுமா? எங்களுக்கு அண்ணா. அப்படி அண்ணா என்றாலும் நான் ஒருவர் மட்டுமா கிடையாது. நாங்கள் 3 பேர்கள். என்னுடைய அண்ணன் ஒருவர், எனக்கு அக்கா. எனக்கு அக்கா யார்? வேதகி அம்மையார். அவருக்கு 3ஆவதாக சேர்ந்தவர் என்னுடைய பெயர் என்ன? ரோகிணி. அப்படி ரோகிணி என்றாலும் எங்களை இருவரையும் என்னுடைய அண்ணா தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்களை இருவரும் காப்பாற்றி வருகிறார். எங்களுக்கு எந்த குறை என்பது வைத்ததே கிடையாது. அப்படி எங்களை சிறிய பிள்ளை போல பாதுகாத்து வருகிறார். அப்படி இருந்தாலும் இந்நாளில் பார்த்தா நீ திடீரென்று வருகிறதே காரணம் என்ன? அதற்கு முன்பதாக யார் அழைத்திருக்கிறார்? ஓ, அப்படி அக்காவை பார்க்க வேண்டாமல் அக்காவிடத்தில் அழைப்பு இல்லாமல் செல்லக்கூடாது. இருந்தால் சொல்லிவிட்டோம் தெரியா? அப்படியா? மரபணி உத்தரவு. தங்கை வருவதற்கு தடையே கிடையாது. அப்படியா? வா வா வா.
மனதில் ஆ. என்ன நினைத்திருக்கிறாயோ ஆமா. நீ என்ன போல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆமா. தங்கையா வாழ்க்கை பண்ணிருக்கிறாய். இந்த அக்காவின் ஆசீர்வாதம் நீண்ட காலம் என்னென்றைக்கும் இருக்கும் தங்கா. நல்லா இருக்க வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாதம் இருந்தா நாம எப்போதுமே ஆமா அக்கா தங்கையாகவே இருவரும் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்படியா? அப்படி இருந்தாலும் என் நாளில் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாய். கொடுத்தீர். ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் என் நாளில் பார்த்தா ஏதோ காரணமாக மந்திரியை விட்டு அழைத்திருக்கிறாய். காரணம் என்னக்கா? எதற்காக அழைத்தாய்? நம்முடைய அண்ணா கம்ச கோபாலனுடைய அழைப்புதல். அழைப்பு. அண்ணாவின் பார்க்க வேண்டும் என்றால் நான் மட்டும் சென்றால் ஆகாது. ஆகாது. தங்கையா இருக்கும்படியான ரோகிணியே அழைத்துச் செல்லலாம். இல்லை என்றால் அண்ணாவார் கோவித்துக் கொள்வார். அப்படியாக்கா? உன்னையும் அழைத்துச் செல்லலாம் என்றுதான் வரவழைத்தேன். அப்படியாக்கா? அண்ணாவை பார்க்க வேண்டும். பார்க்கணும்னா சொல்லிட்டு வரும். பார்க்கலாமா? ஏய், இதோ காரணம். காரணம். என்னுடைய உடன் பிறந்த அண்ணா ஏய். கம்ச கோபாலனுடைய அழைத்தல் அழைப்பு. தங்கை மாறி இருவரும் அதுதான் சொல்லிட்டு